ஓம் சக்தி. நோய் வராமல் இருக்க கால் வயிறு போதும் என்றிருந்தால் நோய் வராது. உலகம் இரவு பகல், சூரியன் சந்திரன், காற்று மழை, பருவ காலம் என இயற்கை பொருள் ஒவ்வொன்றிற்கும் சில இயல்புகள் அடிப்படையிலேயே அமைந்துள்ளன. அவை அந்தந்த இயல்பிலேயே இருக்க வேண்டும். வரம்பு மீறினால் உலக இயக்கம் பாதிக்கப்படும், வளர்ச்சி தடைப்படும். பருவக்காற்று மிதமாக வீசினால் அனுபவிப்பதற்கும் இதமாக இருக்கும். அதே காற்று புயலாக மாறும்போது ஆபத்து ஏற்படுகிறது. எதுவும் ஓரளவிற்கு உட்பட்டு இருக்கும்போது தொல்லை இல்லை, அளவிற்கு மீறும் போதுதான் தொல்லை. ஆசைக்கும் ஓர் அளவு வேண்டும். அளவிற்கு மீறினால் பொறாமையாக மாறும். பொறாமை வரக்கூடாது. அதனால் ஒருவன் ஆன்ம வளர்ச்சி தடைப்படும். எங்கே சுத்தம் இருக்கிறதோ அங்குதான் தெய்வமும் இருக்கும், அமைதியும் இருக்கும். எங்கே அழுக்கு உண்டோ அங்கே பொறாமையும் பொச்சரிப்பும் இருக்கும். ஆரம்ப காலத்தில் இயற்கை வழிபாடுதான் அனைவருக்கும் தெரிந்த முக்கிய வழிபாடாக இருந்தது. அது பிறகு மனித வழிபாடாக மாறியது. தனி மனித வழிபாட்டிற்கு மாறிய பிறகு வழிபாட்டின் மானம் மரியாதை போய்விட்டது. அன்னையின் அருள்வாக்கு. என்னுடைய அருள்வாக்கு என்ற பாத்திரத்தை பயன்படுத்தி எதிர்கால வாழ்வினை அமைத்து கொள்ள வேண்டும். எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும். அன்னையின் அருள்வாக்கு. ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓம் சக்தி.